ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஏர்னிங்ஸில் கொஞ்சம் ஏதோ ஒரு நாளிலோ 2 நாளிலோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஏர்னிங்ஸ் வந்து டீக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிருக்கு. பர்டிகுலர் சில டேஸ்லாம் எடுக்கும்போது, அதுவும் இந்த மந்த் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் ஆகிருக்கக்கூடிய ஏர்னிங்ஸில் வந்துருக்கிறதால கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரி பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து கட் ஆயிருச்சா, எனக்கு ரெவன்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சா, இனி வராதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ ரீசெண்ட் டயத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்கு. நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ட்விட்டர் பேஜ் போய் பார்த்தேன். ஸோ அதில் யூடியூப் ஏர்னிங்ஸ்னு சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தாங்க இது ரிலேட்டடாக. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்துகிட்டு இருந்தது. அண்ட் யூடியூப் தரப்பில் இது வந்து என்ன மாதிரியான இஷ்யூ அப்படிங்கிறதே இன்னும் தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய சேனல்லையும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $15 $20 கிட்ட போயிருக்கு. உங்களுக்கு அதிகமாகவும் போயிருக்கலாம். உங்களுடைய சேனலில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து டெய்லியே அப்டேட் ஆகிறது, அந்த 15 20 அந்த மாதிரி எல்லாம் அதுக்கும் மேலேயும் கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெவன்யூ வந்து டீக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நார்மலாக இன்வாலிட் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் வந்து போகலாம். ஸோ அது ஒரே ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ கூட நடக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த மிஸ்டேக்கை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு 4-5 நாள் 5 நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து 0 கிட்ட ஷோ பண்ணுது. அதாவது 0 புள்ளி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷோ பண்ணியிருந்துருக்கலாம். இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டயத்தில் இந்த மாதிரி இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் கண்டிப்பாக இது இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ரெவன்யூ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து டவுன் ஆன மாதிரி ஷோ பண்ணுறதால நிறைய பேர் வந்து பயந்துருக்கலாம். என்ன மாதிரி ஆயிடுச்சு இது, இனி வரவே செய்யாதா, எவ்வளோ ஏர்னிங்ஸ் இப்போ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆயிரும். இதை பற்றின குயிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். யூடியூப் தரப்பில் ட்வீட் பண்ணியிருந்ததில் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அப்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத பொறுத்து கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா அது மந்த்லி 1 டைம் தான் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகும் இல்லையா, ஸோ அதை வந்து அதெல்லாம் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து அவங்க தரப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதங்க மேக் பண்ணேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அண்ட் உங்களுடைய சேனல்லையும் கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து டிக்ரீஸ் நடந்துருந்துருக்கலாம். சிலருக்கு நடக்காமலும் இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி பக் இஷ்யூ வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சால்வ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.